நெக்ஸ்ட்டு 9th சம்மில் எஃப்ன்றதில் செட் ஆஃப் ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ -1 போட்டால் 3 கிடைக்கும், 0 போட்டால் -1 கிடைக்கும், 2 போட்டால் -9 கிடைக்கும்னு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ f(x) உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க லீனியர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் என்னது லீனியர் ஃபங்க்ஷன்னா mx + c. ஒரு லீனியர் லைனோட ஃபார்முலா mx + c. ஸோ இப்போ எஃப்க்கு -1 போடும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 3 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ f(0) போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -1 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து இங்கே 0 ஆயிரும், சியோட வேல்யூ -1ன்னு கிடைக்கும். ஸோ இதை கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்களோட எம்மோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எம்மோட வேல்யூ -4ன்னு கிடைக்கும். சரி, எம்மோட வேல்யூ -4ன்னு கிடைக்கும். ஸோ எம்மோட வேல்யூ சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்மளோட ஃபங்க்ஷன் mx + c. அப்போ f(x) = -4x - 1. இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். அவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு சம் போகலாம்.